பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நல்ல கவனிப்புகளானால், இப்போ சவுல் ஓகேப்பா நீ என்ன பண்ணு, போய் அவனோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். பாருங்கள் 38வது வசனம். தன் வஸ்திரங்களை உடுத்திவிட்டு சீராவை அவனுடைய தலையின் மேல் வைத்து தரிப்பித்தான். நல்ல கவனிங்க. இப்பொழுது யுத்தத்திற்கு போவதற்கு தாவீதும் ரெடி, சவுலும் என்ன செய்தான், ஓகே நீ போகலாம், நீ யுத்தத்தில் அவனை மேற்கொள்ள நீ போ என்று சொல்லி அனுப்பினான். 40 நாள் நம்ம தான் போகலை, இந்த தாவீதாவது வந்திருக்கிறானே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சவுல் என்ன சொல்லுகிறார், தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை யாருக்கு போட்டு வைக்கிறார்? நல்ல அந்த வசனத்தை வாசிங்க எல்லாரும். 38வது வசனம். சவுல் யாருடைய வஸ்திரங்களை உடுத்து விட்டு, எல்லாம் சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க, பைபிளில் வச்சிருக்கீங்களா? யாருடைய வஸ்திரத்தை? தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை, அப்படின்னா தலையில் வைக்கிற அந்த வெண்கல கிரீடத்தை எடுத்து அவன் தலையில போட்டு அவன் மார்புக்கு வேண்டிய அந்த யுத்த கவசத்தையும் தரிப்பித்தான். நல்ல கவனிங்க. இப்பொழுது தாவீது அவைகளை கட்டி கொண்டு, அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் இப்பொழுது தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், இவைகளை நான் போட்டுக்கொண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ யாராக இருக்க வேண்டும்? வைராக்கியம் இருந்தது, எல்லாம் ஓகே. ஆனால் இப்பொழுது யுத்தத்திற்கு போக வேண்டும். சவுல் தன்னுடைய வஸ்திரங்களையும் தன்னுடைய தலை சீராவாகிய கிரீடத்தையும் தன்னுடைய மார்க்கவசத்தையும் அவனுக்கு கலற்றி கொடுத்தான். ஆனால் தாவீது சொன்னான், இவைகளை நான் போட்டுக்கொண்டு. இன்னைக்கும் அநேக நேரங்களிலே நாம் யாராக இருக்கிறோம்? இடத்திற்கு ஏற்றார் போல மாறி விடுகிறோம். மேஜர் கொடு. நானாகவே வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வீரா? பல இடத்துல நம்முடைய ஐடென்டிஃபிகேஷனை நாம மறைக்கிறோம். சபையில் இருந்தா யூ ஆர் எ ஹோலி மேன்ஸ், பரிசுத்த பெண்களும் பரிசுத்த ஆண்களும். வெளியில போனா, கல்யாண வீட்டுக்கு போனா, காது குத்திக்கு போனா, சபைக்கு வந்தால் கலட்டி வைத்து விட்டு வந்து விடுகிறோம். கல்யாணத்துக்கு எப்படி பல வீட்டில் சண்டை அங்கதான் ஆரம்பிக்குது. அது எப்படி கல்யாணத்துக்கு சும்மா வருது? போ, நல்லா வர முடியாது. ஏன்? ஏன்னா கல்யாணம் அந்த மாப்பிள்ளை வீட்டு கல்யாணமாக இருக்கும், அந்த பையனோட முக்கியமான கல்யாணமாக இருக்கும், புருஷனுடைய வீட்டு சம்மந்தமாக இருக்கும். நான் வர முடியாது. எனக்கு இருக்கிற என் நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு நான் எங்கே வரமாட்டேன் கல்யாணத்துக்குலாம். அங்கே எல்லாம் வருவா, நாத்தனா வருவா, அவ வருவா, இவ வருவா, சக்காலாத்தி வருவா. எல்லாம் வரும்போது நான் எப்படி சும்மா வர்றது? யாரை மாதிரி தான் நானும் வரணும்? ராஜா மாதிரி தான் வரணும், சவுள மாதிரி தான். பல இடத்துல நம்ம அடையாளத்தை மாத்திரம்ல, இடத்துக்கு ஏற்றார் போல மணவரையில மாத்திரம், காது குத்தும் போது மாத்திரம். தாவீது சொல்றான் பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க. அது எனக்கு அபியாசம் இல்லை, எனக்கு அதை நான் போட்டுக்கொண்டு போகக்கூடாது. அவைகளை களைந்து போட்டு தன் கையிலே தடியை பிடித்து மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே, எதுவா மெய்ப்பருக்குரிய, நான் யாருதான்? நான் மெய்ப்பன் தான். பல இடத்துல நம்ம யாருன்னு காட்டவே தயங்குகிறோம். ஆனா சபையில் பரிசுத்த ஜனங்கள் தான் அங்கே போய் சொல்லுவோம். யாராவது நகையை கழட்டினது இருந்தால் அங்கே போய் சொல்லுவோம், நானும் சபைக்கு தான் போறேன் தெரியுமா. எதுவுமே எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க கிறிஸ்தவங்களா? இல்லை சும்மா நான்லாம் சபைக்கெல்லாம் போகிறது இல்லையே. எங்க
இடத்திற்கு ஏற்றார் போல நாம் மாறுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, தாவீது போட்டு பார்த்தான், இதெல்லாம் நமக்கு, நீ வச்சிருக்கிற யுத்த ஆயுதமான ஈட்டி எனக்கு செட் ஆகாது, நீ கொடுக்குற மார்க்கவசத்தெல்லாம் வச்செல்லாம் என்னைய பாதுகாக்கலாம் முடியாது, இதை களைத்து போடுகிறேன், நான் மெய்ப்பனாகவே இருக்க விரும்புகிறேன். ஒருவேளை இதை பார்ப்பதினால், இந்த காஸ்டியூம்லாம் போடாததுனால என்னை லேசா நினைக்கலாம், என்னை ஒன்றும் இல்லாதவள் என்று நினைக்கலாம், ஒன்றும் இல்லாதவன் என்று நினைக்கலாம். ஆனால் நான் வெற்றி பெற வேண்டுமானால் எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. நான் யார் என்றால் மெய்க்கிறவன், மெய்ப்பன், என் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அடையாளத்தோடு மாத்திரம்தான் நான் போவேன் என்கிற ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். நோ, இது எல்லாம் எனக்கு அபியாசம் அல்ல, இவைகளை நான் அணிந்து கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கும் பல இடத்துல நாம் மாறி விடுகிறோம், இடத்திற்கு ஏற்றார் போல மாறி விடுகிறோம். இங்கே வந்தால் இப்படி இருக்கிறோம், அங்கே போனால் அப்படி போயிடுறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனால் அங்கே வேறு மாதிரி போகிறோம். ஒரு நாள் ஒரு அம்மாவை நான் மயிலாடுதுறையில் பார்த்தேன். அந்த அம்மா சொன்னது, நான் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன், ஒரு பிரச்சனை. ஏமா நீ அங்கே போன அப்படின்னு. இல்லைங்க ஐயா, ஒரு பிரச்சனைங்க ஐயா, ஊர் பிரச்சனைங்க ஐயான்னு. பார்த்தா வெத்தலை பார்க்கு தான் அப்படியே பரிசாக போட்டிருக்கு, கயிறுகள்லாம் மின்னுது, என்னதான் அது அப்படின்னு. ஆனால் அந்த அம்மாவை நான் சபையில் பார்த்தா அப்படி பரிசுத்தமாக இருக்கிற மாதிரியா இருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் பார்த்தப்ப அதை பார்த்தவொடனே இது எனக்கு இது ஆண்டுடைய பிள்ளையானே எனக்கு தோணலை, அப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி தங்கச்சி நல்லா புரிஞ்சுக்கோ, இடத்துக்கு ஏற்றார் போல் உன் நிலைமையை மாற்றக்கூடாது. அதெல்லாம் உனக்கு வச்சிருப்பேன்னா நீ ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. தாவீது என்ன சொல்லுகிறான், களைத்து போட்டு விட்டு தன்னுடைய மெய்ப்பருக்குரிய அடைப்பை, எப்பொழுதும் மெய்ப்பர்கள் அந்த கல் வச்சிருப்பது சாதாரண அந்த தோளில் ஒரு இதை போட்டிருப்பான், பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி ஒரு ஜோல்னா பேக் மாதிரி ஒரு மெய்ப்பனுக்குரிய அந்த பையை போட்டுக்கொண்டு கையில் இப்போ எதை தான் பிடிச்சிருக்கிறான், ஈட்டியெல்லாம். அது அந்த 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 மாடுலேஷன் மாடிஃபைடெல்லாம் யாருக்கு இருக்கட்டும், உலகத்திற்கட்டும். நான் எங்கே போனாலும் சரி, ஒருவேளை இதனால் கோலியாத்து என்ன அற்பமாக நினச்சா, அவன் அப்படி தான் சொல்கிறான், வா உன்னை என்ன பண்ணுகிறேன், தடியோடும் கற்களோடும் வருவதற்கு நான் என்ன நாயா, உன்னை வாடா பிச்சு போட்டுறேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. உலகம் லேட்டஸ்டான டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் நமக்கு லேட்டஸ்ட்டு தேவையில்லை, இயேசு மாத்திரம்தான் தேவை. கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டே, மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டே. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டே, மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஒருவேளை அதனால உறவுகள் நம்மை அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையை எந்த இடத்துலையும் உலகத்தை காப்பி அடிக்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தை தயவு செஞ்சு உலகத்தை காப்பி அடிச்சிடாதீங்க, ரொம்ப ஆபத்து. அது உலகத்துக்குரியது. 40 நாள் அதை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பயம்தான். ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரிஞ்சது, இதை நான் போட்டால் எனக்கு, நான் என் அடையாளத்தோடு தான் வரணும். நான் யார் தான்? என் மெய்ப்பன், என் ஆடுகளுக்கு நான் மெய்ப்பன், என் ஆண்டவர் எனக்கு மெய்ப்பன். அதை அவன் தெளிவாய் அறிந்திருந்தான். சிங்கம் வந்தபோது அவன் ராஜாவாக அதை எதிர்கொள்ளவில்லை, மெய்ப்பனாகவே அதை எதிர்கொண்டான். கரடி வந்தபோதும் அவன் ராஜாவாக நின்று அதை குத்தி போடவில்லை, மெய்ப்பனாகவே நின்று அதை ஜெயித்தான். அவனுக்கு தெரிந்தது, இவனையும் நான் ஜெயிக்க வேண்டுமானால் எனக்கு ராஜ அடையாளமோ ராஜ வஸ்திரமோ தேவையில்லை, என் ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆடுகளை மேய்க்கிறவன் என்கிற அடையாளம் ஒன்று மாத்திரமே எனக்கு போதும் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால் இப்பொழுது புறப்பட்டு போனான்.